இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு அழகிய பாடங்களை கொண்டிருக்கிறது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது தீயோனுடைய சதி வேலைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மனித வரலாற்றிலே யாரும் கண்டிராத, இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வுதான் கடவுள் மனிதனாக பிறந்து நம்மை மீட்க வந்தது. ஆனால் அந்த பணியை தடுப்பதற்காக தீயோன் எப்படியெல்லாம் வேலை செய்கிறான் என்று பாருங்கள். இந்த யூத மத தலைவர்களே கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய கொடூரமான சாவுக்கான திட்டங்களை சாத்தான் இட்டு கொண்டிருக்கிறான். ஆனாலும் பாருங்கள், நாம் நற்செய்தியை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அந்த வல்லமைமிக்க பணியானது சிறிதும் தோய்வுறவில்லை. அந்த காவலர்கள் கூட அவருடைய பேச்சை கேட்டு பிரமித்தார்கள். அப்படி என்றால் இந்த பழமொழியிலே சொல்வார்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல ஆண்டவர் இயேசுவுக்கு எதிர்ப்புகள் பல வந்திருந்த பொழுதும் மென்மேலும் அவருடைய நற்செயல்களும் அவருடைய புதுமைகளும் அவருடைய சாட்சிய வாழ்வும் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது மக்களிடையே. அவருடைய எதிரிகள் கூட கண்டு பிரமிக்கும் அளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்தது. அதற்கு அவருடைய அந்த நம்பிக்கை தான். அன்புக்குரியவர்களே, தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே திருத்துதர் பவுல் கூறுகிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் அச்சப்பட வேண்டும், நான் யார் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன், எனவே நான் அச்சமுழேன் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுடைய நம்பிக்கை தன்னுடைய தந்தையின் மீது ஆழமாக இருந்தது. எனவே அவர் எதற்கும் அஞ்சவில்லை, கலங்கவில்லை. உலகமே, அந்த யூத உலகமே அவரை எதிர்த்தது. அப்பொழுதும் அவர் சிறிதும் அசைவுறாமல் தன்னுடைய நம்பிக்கையிலும் தன்னுடைய நல்வாழ்விலும் அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, அவருடைய இந்த பணியிலே பாருங்கள், அவருடைய அந்த நம்பிக்கை அவரை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே சென்றது. நம்முடைய இந்த வாழ்விலும் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கும் துயரங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. தான் உடல்நலக் குறைவு இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகளோடு தான் இந்த ஆலயத்திற்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நமக்கு இறைவன் கொடுக்கும் நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தியிலே அழகாக கூறுகிறார், நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்தில் நம்மை மேற்கொள்ளுகின்ற துன்பம் என்று எதுவுமே இல்லை. ஏனெனில் துன்பங்களுக்கெல்லாம் உச்சமாகிய சாவினையே ஆண்டவர் இயேசு தகர்த்து போட்டு விட்டார். எனவே நம் வாழ்வில் நம்மை மேலிடும் துன்பம் எதுவுமே இல்லை, நம்மோடு ஆண்டவர் இயேசு இருக்கையில். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்கர்களாகிய நமக்கு இன்னும் சிறிது கூடுதலாக ஒரு சலுகை இருக்கிறது. அதுதான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுடைய பயணத்திலே மிகவும் சவாலான பயணம் அது. ஆனால் ஒரு தாயாக இறுதி வரை அவர்கள் அவரோடு பயணம் செய்தார்கள். நான் இருக்கிறேன் மகனே என்று சொல்லும் அளவுக்கு சிலுவை அடியில் கூட அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதே அன்னை மரியாள் நம்முடைய இந்த விசுவாச வாழ்விலும் சரி, உலக வாழ்விலும் சரி துணை நிற்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார்கள். இந்த உலகிலே இப்போ இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம், தாய்மை கூட தோற்று விடுகிறது சில நேரங்களில். இந்த பெங்களூரில் சமீபத்தில் ஒரு ஐடி தொழிலாளி, ஒரு பெண்மணி தன்னுடைய மகனையே தன்னுடைய பிள்ளையை கொன்றுவிட்டார். சில நேரங்களில் மனிதர்களிடையே தாய்மை தோற்று போய்விடுகிறது. ஆனால் கன்னிமரியாவுடைய அருள் நிறைந்த தாய்மை என்றும் தோற்று போவதில்லை. அவரை நம்பி வருபவர்களுக்கு தன் மகன் பெற்று கொடுத்த அந்த மீட்பை அவர் வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். அந்த அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய குணமளிக்கும் அந்த பணியை, அவருடைய நலமளிக்கும் அந்த பணியை அந்த தாய் இந்த மண்ணகத்திலே இருந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் இந்த வில்லியனூர் திருத்தலம். எனவே இந்த தாயை நாடி வந்திருக்கூடிய நாம் அனைவரும் நமது நம்பிக்கையில் உறுதிப்பட வேண்டும். அந்த தாயிடமும் அவருடைய மகனிடமும் அடைக்கலம் தேட வேண்டும். அப்பொழுது நம்முடைய கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்படும், கவலைகள் அனைத்தும் நீக்கப்படும், நாம் மகிழ்ச்சியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ முடியும். எனவே அதற்கான அருளை இந்த திருப்பலியிலேயே தொடர்ந்து மன்றாடுவோம்.